DNA. Ooh, there's a feeling in the air, excitement all around. People come from everywhere. Today's the day, so stand up and shout. GGO, you got to play to win. GGO, let the games begin. You and your team keep getting better. You're good alone, but better together. GGO, you got to play to win. GGO. Football. Isaac faced a tricky situation as his newly formed team Barefoot played the undefeated team Perseus. Perseus' goalkeeper Shadow blocked every shot Myth took. To break down Perseus' defenses, Isaac insisted on having Myth shoot at the upper left corner of the goal every time, but failed to crack Shadow's iron wall. Perseus managed to score twice on the counter-attack and won the game. But Isaac hasn't given up. He decides to challenge Perseus once more on the last day of the challenge round. நான் உனக்காக விளையாடின விளையாட்டுல தோத்துட்டேன்ல. என்னோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நீ வருத்தப்படுறியா? நான் தான் உன்னை அந்த மேட்சுக்கு அனுப்பி வச்சேன், ஆனா நாம தோத்துட்டோம். நீ என் மேல கோவமா இருக்கியா? ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி பழி போட்டுக்கிறதுல இப்ப நேரம் இல்ல. உடனடியா பிராக்டிஸ் வேலையை ஆரம்பிக்கலாம். திரும்பவும் பேக் கார்னரா? ஆமா, பேக் கார்னர் தான். ஏதாவது ஒரு லாங் ஷாட் ட்ரை பண்ணு. மறுபடியும் சேம் கார்னருக்கு போ. எதுக்கு கிக் பண்ணாம அப்படியே நிக்கிற? அங்க கோல் கீப்பர் யாருமே இல்ல ஐசாக். சோ நான் அப்பர் லெக்ஸ் கார்னர் அடிச்சா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அது எனக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். அப்படியா? அந்த விஷயத்துல 100% கான்ஃபிடென்ட்டா இருக்கியா? 92.2%. நீ எந்த விஷயம் செஞ்சாலும் அதுல முழு நம்பிக்கையோட இருக்கணும். அப்பர் லெஃப்ட் கார்னருக்கு நீ எங்க இருந்து வேணாலும் கிக் அடி, பரவாயில்ல. 100% கான்பிடென்டா இருந்தாலும் கூட இப்போ ஷான் எனக்காக அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவன் ஒரு அயன் கேட் மாதிரி போன வாடி நின்னுகிட்டு இருந்தான். நிஜமாவே அவன் ஒரு பெரிய கில்லாடி தான். இந்த முறை நம்ம ஜெயிச்சாகணும்னா எதிரியோட வீக் பாயிண்ட முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஷேடோவோட வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு உனக்கு தோணலையா? முதல்ல நீ பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணு, ஓகேவா? ஓகே, நான் பிராக்டிஸ் பண்றேன். என்னோட ஷாட்ல நான் 100% கான்பிடென்ட்டா இருப்பேன். ஹாய் படி. இன்னொரு தடவை அந்த பேரை சொல்லி கூப்பிட்டா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். இந்த பேரை சொல்லி கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டேன். இல்ல, அவங்க ஐசக்க பார்க்க தான் வந்தாங்க. இவங்க அவனோட பிராக்டிஸ் பண்ண விரும்புறாங்க. அப்புறம் எனக்கு ஒரு டவுட், சீஸ் கேக் எப்படி பண்றது? வாயை மூடிக்கிட்டு அமைதியா என் கூட வா. ஐசக், நீ என்ன சொல்ற? அவனை ஒரு வழி பண்ணால் முடிவு பண்ணிட்டியா? நீ இன்னும் அந்த கார்னர் நம்புறியா? ஆமா, அப்பர் லெஃப்ட் கார்னர். அவங்க அந்த இடத்துல டைட் ஃபீல்டிங் கொடுத்திருக்காங்க. ஆனா திரும்பவும் நீ ஏன் அப்பர் கார்னரை டார்கெட் பண்றதா எனக்கு புரியல. எனக்கு கொஞ்சம் நம்பு. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, ஆனா இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. ஷேடோ இன்னைக்கு அப்பர் கார்னர் டார்கெட்ஸ் 6 தடவை தடுத்து நிறுத்திருக்கான். ஆனா ஒருவேளை எங்கேயாவது மிஸ் ஆயிருந்துச்சுன்னா நீ உள்ள வந்ததுனாலதான் ஏதாவது தப்பு நடந்திருக்குமோன்னு எனக்கு தோணுது. நாளைக்கு பாரு, எல்லாமே வேற மாதிரி இருக்கும். அது எப்படி எல்லாமே வேற மாதிரி இருக்குன்னு சொல்ற? அதே இடத்துல தானே விளையாட போறோம். சேம் கோல், அப்புறம் சேம் ஷான். நீ கொஞ்சம் பொறுமையா இரு, என்ன நம்பு, எல்லாமே சரியா இருக்கும். நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது வேற வேற பாயிண்ட்ல இருந்து பிராக்டிஸ் பண்ணணும். ஆனா நீ ஒரே கார்னரையே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்துல உன்னை எப்படி நம்புறது? அதுக்கு வாய்ப்பே இல்ல ஐசக். சொல்றது கேளு, ஃபார்மேஷன் எப்படி இருந்தாலும் சரி, ஷூட் எப்பவுமே அப்பர் லெஃப்ட் கார்னர்ல தான் இருக்கும். இந்த
இன்னைக்கு நான் பெர்ஃபார்ம் பண்ண போறேன். உண்மையிலேயே இது பெரிய அச்சீவ்மெண்டா இருக்க போகுது. நான் ஒரு அழகான மேனேஜரை ஃபிக்ஸ் பண்ணுவேன். இப்ப நான் ஒரு கேக்க பேக் பண்ண போறேன். அகேஷனுக்காக நிறைய ஆர்டர்ஸ் வரும். நான் வண்டர்ஃபுல்லான பர்சன், எல்லாரும் என்ன பாராட்டுவாங்க. கேக் செய்யறதுக்கு நீ நிறைய வேலை செய்ய வேண்டியது இருக்கும். தாராளமா. இந்த மாதிரி ஒரு கேக்க இது வரைக்கும் யாரும் சாப்பிட்டிருக்கவே கூடாது. ஐம் சாரி. நம்ம மறுபடியும் ஆரம்பிக்கலாமா? ஹேய், அவங்க எப்படியாவது மேனேஜ் பண்ணிடுவாங்க. நாம தான் எப்படியாவது பேட்ச் அப் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப ஈஸி தான். நேர்ல போய் பேசிட வேண்டியதுதான். சீரியஸ்லி காய்ஸ், நாளைக்கு நம்ம ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறியா? இல்ல, அந்த பேச்சுக்கே இடம் இல்ல. ஹே, அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அதை நினைச்சு கவலைப்படாத. நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ். எதா இருந்தாலும் மனசு விட்டு பேசிக்கலாம். இப்ப எதை பத்தி பேசுறது? அவன் மறுபடியும் அதே கார்னர்ல தான் ஷாட் அடிக்க போறான். சொல்றத கேட்கவே மாட்டான். ஹே, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. அவன் கிட்ட ஓபனா பேசிடு. என்ன வந்து பேச சொல்றான்? அவன் தான் என்ன நம்பவே மாட்டேங்கிறான். நான் கொஞ்சம் கேக்ஸ் ரெடி பண்ணிருக்கேன் பாருங்க. நீ அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே? ஆமா, அதனால என்ன இப்போ? எப்ப பார்த்தாலும் அந்த கார்னர் பத்தியே பேசுறான். ஹே, சின்ன பசங்க மாதிரி எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காதீங்க. ஷான் அண்ட் சாம நீங்க பாத்தீங்கல்ல, அவங்க ஒரு டீமா செயல்படுவாங்க. டீம்னா அப்படிதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கணும். டிஃபென்ஸ்ல நம்மளை விட அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். அதுதான் இப்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. ஒரு விஷயம் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி, நீங்க அதுல நேரடியா போராடி ஜெயிக்க ட்ரை பண்ணுங்க. அப்புறம் உங்களால எந்த பிரச்சனை வந்தாலும் சால்வ் பண்ண முடியும். கம் ஆன், ஷான் எப்படி பிஹேவ் பண்ணான்னு பாத்தீங்கல்ல? நம்ம ஸ்கூல்லயே அவன் நியூ கம்மர். சாரி, ஆனா நாங்க ஃபீல்ட பாக்குறதுல கொஞ்சம் பிஸியா இருந்தோம். உன்ன மாதிரி வரவங்க போறவங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. நான் ஆப்போனன்ட் டீம் தான் கவனிச்சு பாத்துட்டு இருந்தேன். அந்த கேம் நடக்கும்போது இந்த கேம்ல எப்படியாவது ஜெயிக்கணுங்கிறது மட்டும் தான் ஷானோட கவனமா இருந்தது. நிஜமாவா சொல்ற? இல்லையா பின்ன? ஆக்சுவலி நான் என்ன நினைச்சேன்னா, நீயும் ஷானும் ஒரு நல்ல டீமா ஆயிட்டீங்கன்னு நினைச்சேன். அப்படி ஆயிட்டா உங்களை தோக்கடிக்கவே முடியாது. ஆனா அவன் எதிரியால இருக்கான். அப்புறம் நீ ஏன் இத பத்தி எல்லாம் பேசுற? அவனுக்கு என்னோட குட் லக்க சொல்லிடு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் சொல்ல முடியாது. நான் இப்ப ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நீ மறுபடியும் அதே கார்னர்ல தான் ஷூட் பண்ண போறியா என்ன? ஆமா. ஹே, நீ எங்க போற? என் உதவி இங்க யாருக்கும் தேவையில்லை போல இருக்க. நான் போய் தனியா பிராக்டிஸ் பண்ண போறேன். ஹே ஷான், அவங்க திரும்ப திரும்ப இந்த கார்னர்லயே ஏன் ஷூட் பண்ணாங்கன்னு உனக்கு தெரியுமா? கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். ஏன் அந்த இடத்தையே அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்கன்னு தான் புரியல. ஆனா எந்த காரணமா இருந்தாலும் அவங்களால ஜெயிக்க முடியாது. ஓ, எந்த கேமை விளையாடுறதுக்கு முன்னாடி நான் உன்னை இவ்வளவு சீரியஸா பார்த்தது இல்ல. நான் சீரியஸா இருக்க வேண்டிய அவசியமும் இல்ல. ஹைசாக் விளையாடும் போது நான் எதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. உனக்கு நம்மளோட பிளேயர் மேல ரொம்பவே நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ யா, எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. என்ன ஐடியா? என்ன ஐடியாவா? நாளைக்கு எதிர் டீமை எப்படி தோக்கடிக்கிறேன்னு பாரு. சன்னி 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 சன்ஷைன், சன்னி சன்ஷைன், சன்னி சன்னி சன்ஷைன். கம் ஆன், நீயும் வா, என் கூட டான்ஸ் ஆடு. சனி சனி சன்ஷைன், சனி சனி சன்ஷைன். ஏய் ஸ்மித், நீ ஜெயிக்கணும்னு நினைக்கிறல்ல? இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ மறுபடியும் ஜிஜிவோ ஃபுட்பால் விளையாடுறியா? சனி சனி சன்ஷைன், சனி சனி சன்ஷைன், சனி சனி சன்ஷைன், சனி சனி சன்ஷைன்.
இன்றைய வானிலை வெயில் அதிகமா இருக்க வாய்ப்பே இல்ல. வெப்பம் 24 டிகிரி C இருந்து 27க்கு நடுவுல இருக்கு. நடுவுல கொஞ்ச நேரம் சன்னியா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா எந்த நேரத்திலயும் மழை பெய்யவும் வாய்ப்பு இருக்கு. சனி. உங்க கால் இப்ப கனெக்ட் ஆகல, திரும்ப முயற்சி பண்ணுங்க. அவன் நம்ம டீமை விட்டு விலகிட்டான் போல இருக்கே. ஆனா அவன் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்பா. ரிலாக்ஸ், அவன் வந்துருவான். கவலைப்படாத, என்ன நம்பு. நம்ம போய் செட் பண்ணலாம். By visualsitu-blogspot.com. இன்னைக்கு டெம்பரேச்சர் வெயிலா தான் இருக்கணும். மழை பெஞ்சு இந்த கிளாஸ ஃபில் பண்ணிடும் பாரு. நேத்தை விட இது ரொம்ப பெருசா இருக்கு. ஐசாக் ஒரு மாதிரியான பிளேயர். அவனை நம்ம சாதாரணமா எடை போடக்கூடாது. அவன் அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் பின்வாங்க மாட்டான். நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா? மேட்ச் இன்னும் ஒரு நிமிஷத்துல ஸ்டார்ட் ஆயிடும். ஆனா மேட்ச் ஸ்டார்ட் ஆகிற நேரத்துல இன்னும் ஒரே ஒரு பிளேயர் மட்டும் வரவே இல்ல. அவன் ஏன் இன்னும் வராம இருக்கான்? கம் ஆன் பால், சீக்கிரம் வந்துடு. நான் வந்துட்டேன், இங்கதான் இருக்கேன். எங்களை விட்டுட்டு நீ எங்கேயும் போயிட மாட்டேன்னு எங்களுக்கு தெரியும். மறுபடியும் நீ கார்னர்ல தான் ஃபோக்கஸ் பண்றியா? ஓகே கேப்டன், நீ என்ன சொல்றியோ அதை அப்படியே செய்ற. ஒன்னா சேர்ந்து விளையாடுங்க, உங்களால ஜெயிக்க முடியும். கண்டிப்பா நீங்க தான் ஜெயிப்பீங்க. ஹேய், தப்பான டீமுக்கு நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. நான் இப்ப கேம் பத்தி சொன்னேன் பாய்ஸ். இதுல நம்ம டீம் அவங்க டீம்ல வித்தியாசமே கிடையாது. ஷான், உனக்கு என்னாச்சு இன்னைக்கு? நீ ஏன் எதையோ யோசிச்சுட்டே இருக்க? அவன் மைண்ட்ல என்ன இருக்கணும்னு நான் தெரிஞ்சுக்கணும். அத பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகே, மேட்ச் ஸ்டார்ட் ஆக வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீங்க எங்களை கேக்குறதுல எந்த யூஸும் இல்ல. எதிர் டீமை கேளுங்க. நல்ல ஸ்போர்ட்ஸ்க்கு நாங்க ஆதரவு கொடுப்போம். நாங்க ரெடியா தான் இருக்கோம். என்னானாலும் சரி, நீ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வருத்தப்படுவ. ஹெட்ஸ். ஹெட் விழுந்திருக்கு. டீம் பிளேவை நீங்க சூஸ் பண்ணுங்க. நாங்க ரெடி. எந்த சான்ஸ் கிடைச்சாலும் நாங்க அதை யூஸ் பண்ணுவோம். எதுக்கும் பயப்பட மாட்டோம். நாம தான் முதல்ல கிக் ஆஃப் பண்ணணும். ரைட்ல இருந்து லெஃப்ட்க்கு அட்டாக் பண்ணணும். இதுதான் கடைசி சேலஞ்ச் கேம். மிக விரைவில் GGO டோர்னமெண்ட் கேம் ஆரம்பமாயிடும். நீங்க இன்னும் நிறைய சேலஞ்சஸ் பார்க்க போறீங்க.
டீம் மேனேஜர்ஸ் எப்படியாவது இந்த மேட்ச்ல ஜெயிச்சாகணும்னு பாக்குறாங்க. அப்பதான் அவங்க GGO நேஷனல் சாம்பியன்ஷிப்ல கலந்துக்க முடியும். நியூக்ளியஸ் அண்ட் கோப்ரா கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணுங்க. எஸ் சார். கிக் அவுட் பண்ண டைம்ல இருந்தே நம்ம ஸ்ட்ரைட்டா மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆமா பிரமாதம். எப்படி இருந்தாலும் எதிரணிக்கு பிரச்சனை தான். நம்ம பிளேயர்ஸ்ல பயங்கரமா விட போறாங்க. அவங்க இன்னைக்கு எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் வந்திருக்காங்க. அட்டாக் பண்ண காத்திருக்காங்க. ஓகே மித், சேட்டலைட் எதை பத்தியும் கவலைப்படாம கோலை மட்டும் டார்கெட் பண்ணுங்க. ஃப்ரோசன், டேனி நீங்க 2 பேருமே டிஃபென்ஸ்ல இருங்க. ஃப்ரோசன் நீ அஃபென்ஸ்ல இருக்க ஹெல்ப் பண்ணு. ஓகேவா? புரிஞ்சுது. டீம் பர்சியஸ் முன்னேறி வந்துகிட்டே இருக்காங்க. இன்னைக்கு எது வேணாலும் நடக்கலாம். காத்திருந்து பாருங்க. யார் வேணும்னாலும் அவங்களுடைய முடிவை மாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜெனால்டா டிஃபென்ஸ் பண்ண வந்துட்டாங்க. மேட்ச் இன்னும் சுவாரஸ்யமாயிடும். பால் நேரா பேக்ஃபீல்டுக்கு கிக் பண்ணிருக்காங்க. ஆரம்பத்திலேயே சூப்பர் கிக் கொடுத்திருக்காங்க. பர்சி பால் நோக்கி வேகமா வந்துகிட்டு இருக்கா. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? டிஃபென்ஸ்ல போய் தடுக்க பாருங்க. டைம் நீ முன்னாடி போ. எதிர் டீமுக்கு எந்த சான்ஸும் கொடுக்காதீங்க. கவர் பண்ணுங்க. இப்ப அந்த பால் நேரா பர்சி கைக்கு தான் வந்திருக்கு. இப்ப அடுத்தது என்ன செய்யறாங்கன்னு பாப்போம். ஓகே குட் ஷாட் டைட்டன். அப்படிதான் போட்டு தாக்கு. அவங்க முன்னோக்கி போக தயாராயிட்டாங்க. ஓ கண்ணு வைக்கிற நேரத்துல பாலோட ஃபார்வர்டா போயிட்டாங்க. சூப்பர் ஸ்பீட். அவங்க முன்னேறி வந்துகிட்டே இருக்காங்க. டிஃபென்ஸ் அட்டாக் பண்றதுக்கு யாரும் இல்லாதனால முன்னேறி போயிட்டே இருக்காங்க. அதேதான். பாலை எதிர் டீம் எடுத்துட்டாங்க. அட்டாக் பண்ணுங்க. அவங்க பாலோட ரொம்ப வேகமா மூவ் ஆயிட்டு இருக்காங்க. இவங்களுடைய வேகத்தை பார்த்தா யாரும் இவங்களை நெருங்க முடியாது போல இருக்கு. இப்ப நடுவுல ஒரு மிட் ஷூட்ட கொடுத்தே ஆகணும் போல இருக்கு. கார்கெட் அப்படியே எதிர் டீம் அட்டாக் பண்ணு. ஓகே பாத்துக்கிறேன் சார். பர்சி வேகமா முன்னேறி போயிட்டே இருக்கா. பாலை யாராலையும் டச் பண்ண முடியல. எதிர் டீம் ரொம்பவே முயற்சி பண்றாங்க. அட்டாக்க ஸ்டாப் பண்ண எவ்வளவு முயற்சி பண்றாங்க. மேட்ச்ல ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்க? பால் ஹைட்டா கிக் பண்ணு. மித் நீ ஷூட் பண்ண ரெடியா இரு. வாவ் சூப்பர் கிக். இப்ப அதிரடியா ஒரு கிக் தர போறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது கோலா தான் இருக்கும். பாத்தியா அவன் அப்பர் லெஃப்ட் கார்னருக்கு தான் போறான். அப்பர் லெஃப்ட் கார்னர். அருமையான ஒரு ஷூட் கொடுத்திருக்காங்க. கோல் கீப்பர் அதிரடியா தாண்டி அந்த பாலை புடிச்சிட்டாரு. கோல் சேவ் பண்ணிட்டாரு. எல்லாரும் கவனமா கேளுங்க. ஒரு தடவை நம்மளோட டார்கெட் மிஸ் ஆயிடுச்சுன்னு கவலைப்படாதீங்க. அடுத்த முறை பாத்துக்கலாம். அது பேர் ஃபுட்டோட பிக் ஷாட். இன்னைக்கு ஃபுல் எனர்ஜியோட விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா பர்சி பாலை தடுக்க முயற்சி பண்றான். இந்த கேம் எங்க போய் முடியும்னு யாராலையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. பொறுத்து இருந்து பார்க்கலாம். பாலை மட்டும் மிஸ் பண்ணாத. கரெக்டா டேக்கிள் பண்ணி முன்னாடி போயிட்டே இரு. கொஞ்சம் பொறுமையா விளையாடு ஐசக். எப்பவுமே எதிரியே நல்லா விட்டு பிடிக்கணும். அதுக்கப்புறம் அதிரடி தாக்குதல் பண்ணணும். பால் நம்ம கையில தான் இருக்கு. ஆர்மி டைரக்ஷனல் டேக்ல யூஸ் பண்ணு. புரிஞ்சிடுச்சு, கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். வா நண்பா, உன்னை திரும்ப பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதிவேகமான தாக்குதலுக்கு தயாரா இருக்காங்க. சேட்டலைட் உன் பவரை காட்டு. கம் ஆன், கிராவிட்டி பவரை யூஸ் பண்ணு. கிராவிட்டி பவர். ரொம்ப வேகமா முன்னேறி போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட கண்ணுக்கு தெரியாத கிராவிடேஷன் வேகம் இது. கண்ணு வைக்கிற நேரத்துல தாண்டி போயிட்டாங்க. யாருமே இந்த மேட்ச்ல இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. சூப்பர், நம்ம டார்கெட்டை நெருங்கிட்டோம். நீ ரொம்ப சரியா சொன்ன. உன்னோட இந்த ஆர்மி டைரக்ஷனல் அட்டாக் ரொம்ப பவர்ஃபுல் தான். ஆனா பால நாம கண்ட்ரோல் பண்ற வரைக்கும் யாராலையும் நம்மள தடுக்கவே முடியாது. சேட்டலைட், பால் உன் கால்ல ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி நீ பிராக்டிஸ் பண்ணணும். நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? நீங்க சொன்னது நல்லா புரிஞ்சிடுச்சு. பார்த்தல, கிராவிடேஷனல் ஃபீல்டுல விளையாடும் போது பால் நம்ம காலை விட்டு எங்கேயுமே போகாது. அதனால ஆர்மி டைரக்ஷனல் தாக்குதலுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுல சந்தேகமே இல்ல. இதுல எல்லாம் நீ தான் எக்ஸ்பர்ட் ஆச்சே. பிரமாதம், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டைட்டனோட இந்த மூவ்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அட்டகாசமா இருக்கும் பாரு.
ம், ஆ, சூப்பரான கிக்க கொடுத்து பால பாஸ் பண்ணிட்டாங்க. கோல் கீப்பர் நடுவுல பாஞ்சு அந்த பால பிளாக் பண்ணிட்டாரு. அவங்க டீம் மெம்பர் அந்த பால கைப்பற்றிட்டாங்க. ரெண்டு டீமுமே வேகமா முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. இந்த தடவை யாராலையும் அவங்கள தடுக்க முடியாதுன்னு தான் தோணுது. ஹே சாட்டலைட், பால பாஸ் பண்ணாத, அப்படியே வச்சுக்கோ. ஓகே, இந்த அருமையான டாக்லிங்க பாருங்க. பர்சியஸ் டீம் மெம்பர் ஈஸியா எஸ்கேப் ஆகிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அழகா தாண்டி வந்துட்டாங்க. ஒரு பிளேயர் அதை ஹெட்டிங் பண்ணிட்டாரு. பால் கோல் நோக்கி போகுது. சீக்கிரமா அதை block பண்ணு. கோல சேவ் பண்ணிட்டாங்க. சேவ் பண்ணாங்களே தவிர ரீபவுண்ட்ஸ் தடுக்க முடியல. சாட்டலைட், சீக்கிரமா போய் அந்த பாலை எடு. மறுபடியும் ஒரு சூப்பர் ஷாட். ஆனா இது கோல், அருமையான கோல். ரொம்ப அற்புதமா விளையாடி இருக்காங்க. 35 நிமிஷத்துல ஒரு கோல் அடிச்சிருக்காங்க. நாங்க கலக்கிட்டோம்ல.